பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். இந்த வாரத்தின் முதல் நாளிலே, அவருடைய நாள் பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அவரை நோக்கி கூப்பிட, அவரிடத்திலிருந்து நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் அவர் பாதப்படியிலே வந்து நிற்கிறோம். அதை அறிந்து கர்த்தர் நம் மீது இரக்கம் வைத்து நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் நமக்காக என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 19 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. என் சகோதரனே, சகோதரிகளே, இந்த வார்த்தையை உங்கள் மனதில் வையுங்கள். நம்முடைய பார்வையிலே ஏதோ ஜெபிக்கிறோம், கடந்து வந்தோம், நெற்றிலே சிலுவு போட்டுக்கொண்டோம், இந்த சிலுவுதான் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கும் என்றெல்லாம் நம் மனதில் நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்றாலே சிலுவையின் அடையாளமாக காணப்படுகிறது. அந்த சிலுவை ஒரு அடையாளமே அல்லாமல் வேறல்ல. ஆகிலும் சாத்தான் அலறடித்து ஓட அந்த சிலுவை அந்த சாத்தானுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. சரி, தேவனை நாம் பற்றி கொள்வதே, தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவதே முக்கியமான ஒரு கவசமாக நாம் அணிந்து கொள்கிறோம். தேவனை துதிக்கிறதும், தேவனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கிறதும், அவருடைய வழிகளில் செல்வதுமே நமக்கு உகந்த ஆயுதமாக சாத்தானுக்கு முன்பாக காணப்படுகிறது. அதாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாய் இருக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய வேதம் எவ்வளவேனும் குறைவற்றதல்ல. அது மிகவும் உயர்த்தப்படத்தக்கதாக, மேன்மை அடையத்தக்கதாக வேத பகுதியின் வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே காணப்படுகிறது என்று நாம் உணர வேண்டும். அவருடைய சத்தியத்தின் வார்த்தைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய சத்தியத்தின் எழுத்துக்களை நாம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாம் கவனித்து அதன்படி நடந்து சாத்தானுடைய தலையை நசுக்கி கர்த்தருடைய பாதத்தின் அண்டையிலே அமர்ந்து நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்வோம். சரி, நம் சரீரத்திலே ஒரு வலியின் வேதனை நம்மளை துக்கப்படுத்துகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த வலியின் வேதனை நம்மை விட்டு நீங்கும்படியாக, என் தேவனே, என் தகப்பனே, என்னை உருவாக்கினவரே, என் வலியின் வேதனையை நீர் சிலுவையில் சுமந்து விட்டீரையா, ஆகையாலே இந்த வலியின் வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடும், சுகத்தை கொடும், புதிய நரம்புகளையும் புதிய இரத்த குழாய்களையும் புதிய எலும்புகளையும் தசைகளையும் செல்களையும் புதிதாக மாற்றும். ஒவ்வொரு உறுப்புகளும் புதிதாக்கப்படட்டும் என் சரீரத்திலே. ஒவ்வொரு அவயங்களும் புதிதாக்கப்படட்டும் என்னுடைய சரீரத்திலே என்று கர்த்தரை நாம் வேண்டிக் கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு, நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். கர்த்தரிடத்திலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது கூட ஒரு சிலர் அதை அலட்சியமாய் நினைக்கிறார்கள். அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்க தேவனால் தான் முடியும் என்று நாம் உணர வேண்டும். நம் கண்ணீர் நம்முடைய பாவ பிணிகளிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய கண்ணீராய் தேவனுக்கு முன்பாக வெளிப்படும். ஆகையாலே நமக்கு வருகிற கஷ்டங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து, துயரங்களிலிருந்து கர்த்தரிடத்திலே நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது
முழுமையாய் கர்த்தர் நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்து, நம் கண்ணீருக்கு கர்த்தர் பரிசாக நாம் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றியும் ஜெயத்தையும் தந்து நம்மளை சந்தோஷப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை சோதிச்சு பாருங்கள். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவருடைய மகிமைய வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகையாலே அவர் அண்டையிலே சேருகிறவர்கள் ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைகிறதில்லை, தோல்வியும் பெற்றுக்கொள்ளுகிறதில்லை. சரி, இந்நாளிலே பிறந்த நாளை காண்கின்றவர்களையும் திருமண நாளை காண்கின்றவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் 1000 நாட்கள் பெருக செய்து உங்களோடும் உன் குடும்பத்தாரோடும் கர்த்தர் என்றென்றும் நிலைத்திருந்து உங்களை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.